தலைவர் விஜய் போட்ட உத்தரவு. உடனடியாக களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி கழக தோழர்கள். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிறைவேற்ற உத்தரவிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழக தோழர்களும் தலைவரின் சொல்லுக்கிணங்க மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர். அரசு செய்ய தவறிய பணிகளையும் தங்களது சொந்த செலவில் செய்து முடித்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். இதனால்தான் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சாலைகளை சீரமைத்தல், குளங்களை தூர்வாறுதல், கிராமங்களுக்கு மின்சார வசதி அமைத்துக் கொடுத்தல், மினி பேருந்து வசதி ஏற்படுத்துதல், முட்புதர் காடுகளை வெட்டி சீர்படுத்துதல் என தமிழக வெற்றி கழகத்தின் சமூக பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் தற்போது பாபநாசம் பகுதியில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்த சமூக பணி அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள பழுத்தூர் ஊராட்சியின் ரயில்வே ஸ்டேஷன் சாலை குண்டும் குழியுமாக மிகவும் சேதமடைந்திருந்தது. மழைக்காலங்களில் அந்த சாலையை பயன்படுத்த முடியாத வகையில் சேறு படிந்து காணப்படும். அந்த பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வந்தனர். அந்த சாலை போட்டு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கலவையை கொண்டு குண்டும் குழியுமாக இருந்த அந்த சாலையை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சீர்படுத்தி உள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களை பாராட்டி உள்ளனர்.